அன்னி பெசன்ட் 1847ஆம் ஆண்டு அக்டோபர் 1 அன்று இங்கிலாந்தில் பிறந்தார். ஆரம்ப காலத்தில் திருச்சபையின் ஒரு பகுதியாக இருந்தார். பின்னர் மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்டார். 1893இல் இந்தியாவுக்கு வந்தார். தேசிய சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்து 1917இல் அதன் முதல் வெளிநாட்டு சேர்ந்த தலைவராக ஆனார். ஹோம் ரூல் இயக்கம் 1916. பாரத மாதா சொசைட்டி மற்றும் இந்தியாவின் சுயேட்சைக்காக ஹோம் ரூல் லீக் இயக்கத்தை தொடங்கினார். பல்வேறு பத்திரிகைகள் மூலம் இந்திய சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கல்வி மற்றும் சமூக சேவை அவங்களுடையது. சென்னையில் சென்ட்ரல் ஹிந்து கல்லூரி மற்றும் பல கல்வி நிறுவனங்களை நிறுவினார். பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தி தியோசபிக்கல் சொசைட்டி 1893இல் ஆதித்யா மிக சிந்தனைகளை புரிந்து கொண்டு தி தியோசபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்து அதன் தலைவரானார். தமிழ்நாட்டின் அடையார் பகுதியில் அமைந்துள்ள தி தியோசபிக்கல் சொசைட்டி தலைமையகம் உலக புகழ்பெற்றது. மகாத்மா காந்தியுடன் உறவு. அன்னி பெசன்ட் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை ஆதரித்தார். ஆனால் ஹோம் ரூல் இயக்கம் மற்றும் பிற காரணங்களால் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அவங்களுடைய மரணம் 1933ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் நாள் இந்தியாவில் நடந்தது. இந்தியாவில் விடுதலைக்காக போராடிய வெளிநாட்டு மகளாக இவரை மக்கள் நினைவு கூறுகிறார்.